வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயமா அக்டோபரில் என்ன அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் வெளியே வந்துடும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் உண்டு. இன் ஜென்ரல் பொதுவாக உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பார்த்துங்க. அதோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உண்மையாக அஸ்ட்ராலஜியை கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் போட தான் நம்மளோடது. அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப்போட உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை புரிஞ்சிக்க பாருங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்மம். ஸோ சிம்ம ராசி வந்து நம்ம 2025 ஒரு அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி, இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படின்ட்டு. பட் இந்த வருஷத்தில் என்னென்னலாம் உங்களால் பாசிட்டிவாக பண்ண முடியுமோ ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ட்ரை பண்ணலாம். அக்டோபரில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, சூரியன் வந்து கேது விட்டு வெளியே வந்துடுவார். ஸோ உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு மாதம் இது. ஸோ நீச்சம் அடைஞ்சார்னா அவருடைய முதல்ல வந்து கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைகிறார். ஸோ சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நீச்சமான காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எதையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நிறைய போட வேண்டி வரும். பிடிச்சி ஒரு தேரை இழுத்து அப்படி இருக்கும், தனியாக ஒரு காரை தனியாக ஒருத்தர் தள்ளினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்கள் பலத்தெல்லாம் காட்ட வேண்டி வரும். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இது அக்டோபர். செகண்ட் ஹாஃப் தான் சூரியன் மாறார், பட் ஃபஸ்ட் ஹாஃபில் கேதுவோடு இருப்பார். முதல் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனில் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ மாறிடும், பதவி கிடைச்சிடும், அது கிடைக்கும், இது நடக்கும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அதுக்கு ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னா, அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் தான் அது கொடுக்கும். ரொம்ப முயற்சி எடுத்தால் தான் கொடுக்கும். கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ஒரு சீட்டில் உட்கார வச்சு உங்கள் வேலைலாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கிறதுக்கு நானே மறுபடியும் வேலை செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையாக இருக்குது. அதனால் உங்களோட ஒர்க் பண்ணுற கலீக்ஸோட நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நல்லா நடந்தாலும் கூட எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குற இன்கம் வந்து வேகமாக வராது, வந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் அதை அப்படி புஷ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் சூழ்நிலை தெரியுது. ரெண்டாவது வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். கரெக்டாக கேது வந்து சிம்மத்துக்கு 2ல், 8ல் ராகு, 7ல் சனி. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்பு, திருமண விஷயம், திருமண வாழ்க்கை, குடும்பம் இதெல்லாம் எப்படி போகுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து சிம்மத்தில் பிறந்து ஆர்வம் குறையிற மாதிரி, இது குடும்பம்னா இப்படி தான் போல், இதுக்கு கல்யாணமே சில பேர் பண்ணிக்காமல் இருந்திருக்கலான்னு தோணும். ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து ஒரு உண்மையாக இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வர மாதிரி இருக்கும். சூரியனும் நீச்சமாக இருந்தால மனதில் வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம், சரியான வார்த்தைனா குழப்பம். ஸோ என்னடா இது இப்படி இருக்கேன்னு தோணும். பட் நான் உடனே சொல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு குழப்பமோ ஒரு கவலையோ ஒரு வருத்தமோ எதுவுமே ரொம்ப காலம் இருக்காது. அது எவ்வளோ நாள் கொடுக்கணுமோ அவ்வளோ நாள் கொடுக்கும். நாம் அதை ஓவராக அதுதான் நிஜம் நம்பிட்டோம்னா அது நிஜமாக இருக்காது. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது போயிடும். அதனால் குழப்பன்றது மனிதனுக்கு கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் தெளிவும் பிறக்கும். குழப்பம் வரும்போது நாம் வந்து அதை பற்றி சிந்திக்காமல் அந்த குழப்பத்தை வேறு ஒரு இடத்துல ஒப்படைச்சா அவங்க ஒரு தெளிவு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நல்ல நண்பர்கள், நல்ல வெல்விஷர்ஸ், பெரியவர்கள். ஸோ அவங்ககிட்ட அந்த குழப்பத்தை கொடுக்கும்போது ஒரு தெளிவு கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும். நீங்கள் எதிர்காலத்தை வேற ஒருத்தருக்கு சரியாக ஆலோசனை கொடுக்க முடியும். அது மாதிரியான ஒரு மாதம் இது. ஸோ உறவுகள் அப்படிங்கிறது அது வாட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகணும், இன்னும் அதிகமாகணும். உங்களுடைய ஸ்கோர் நல்லா வரணும். ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சூரியன் வந்து டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அப்போ இதுக்கு எப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்கலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ப்ராக்டிஸ் அதிகரிக்கலாம். நான் வந்து படிக்கும்போது என் கிளாஸில் வந்து ஒரு மாணவர் இருந்தார். அவர் எப்போவுமே 4th ரேங்க் தான் வாங்குவார், ஃபஸ்ட் ரேங்க் வரவே மாட்டார். ஒரு முறை அவர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டார். பட் ஆனால் அவருக்கு வந்து ஐடியா தெரியல. அப்போ தான் டீச்சர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது டீச்சர் சொல்கிறார், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் என்ன பண்ணுறான், அவனோட ஒரு படி நீ கூட ஒரு விஷயத்தை பண்ணினா நீ ஃபஸ்ட் ரேங்க் வருவேன். இப்போ அதை ஃபாலோ பண்ண பிறகு தான் தெரியுது, அவன் அதிகமான ஹவர்ஸ் அண்ட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஒரு முறையும் அந்த கொஸ்டின் பேப்பர் கூட ஆன்சர்ஸை 2 times, அதாவது ட்வைஸ் வந்து அவன் வந்து எழுதி பார்க்குறான்.
ஸோ அவன் சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொன்னான். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த மந்த் வந்து பர்டிகுலராக அதை அப்படியே இன்னும் டபுள் ஆக்கி 4 டைம்ஸ் 4 முறை ப்ராக்டிஸ் பண்ணவொடனே ஃபஸ்ட் ரேங்க் வந்தான். ஸோ ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக்க ஒரு கடினமான காலம் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு கடினமான காலம் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் சவாலை கொடுக்கும். அந்த சவால் தான் நம்மளை வந்து பயங்கரமாக டீப்பாக திங்க் பண்ண வைக்கும். நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு சரியான காலமாக மாறும். எல்லா காலமும் ரொம்ப சாந்தமாக சுபமாக சந்தோஷமாக இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஹார்ட் டைம்ஸ் வில் மேக் எ மேன் மோர் பவர்ஃபுல். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் ப்ராக்டிஸ் அதிகரிச்சிங்கன்னா உங்கள் மார்க்ஸ் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், குடும்ப தலைவிகள், இல்லத்தரசிகள், ஃபேமிலி, வேலை, வீடு, உறவுகள், கணவர், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க. சிம்மத்தை சேர்ந்த பெண்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் உடம்பு முடியல, ஒரு பக்கம் வந்து மனசில் வந்து இனம் புரியாத சில குழப்பம், கவலை, வேலையும் பண்ணணும், வாழ்க்கையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லாமே நானே இன்னும் எவ்வளோ காலம் இழுக்கணும், எவ்வளோ காலம் சுமக்கணுன்ற ஒரு சின்ன மனக்குழப்பம். யாராவது இந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இது. ஸோ அக்டோபர் மாதம் உங்களுடைய தேவை வந்து அதிகமாகும். பட் உங்கள் பாரத்தையும் உங்களுடைய கஷ்டத்தையும் குறைக்க யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு, ஆதரவாக இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சனியுடைய பார்வை வந்து கடினமான சூழ்நிலையை உருவாக்குது. ராகு 2ஆம் இடத்துல உங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு இடையூறு மாதிரி பண்ணிகிட்ருக்கு. கேது 8ஆம் இடத்துல ராகு வந்து சம்மந்தமே இல்லாத விஷயங்களெல்லாம் போட்டு உங்களை குழப்பம் செய்யுது. இதுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியதே உங்களுக்கு சூரியன். பட் அவரும் நீச்சம் அடைகிறார். ஸோ இந்த மந்த் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை. சுக்கிரன் நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார். ஸோ குருனா உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்ற பிள்ளைகள். சுக்கிரன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை. இவர்களுடைய ஆதரவு இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் அழகாக கடந்து வந்துடலாம். ரொம்ப சீரியஸாக இதை திங்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஆற்றால் ஒரு 1 மந்தில் மாறிடும். ஸோ திங்க் பாசிட்டிவ். அடுத்து ஹெல்த், ஆரோக்கியம். நிறைய சிம்மத்துக்கு நிறைய முறை சொல்லிட்டேன். டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்லாம் சொல்ல முடியாது. அசுப கிரகங்கள் வந்து சுற்றிலும் இருக்குது. 2ஆம் இடம் உங்களுடைய உணவு சம்மந்தப்பட்டது. 7ஆம் இடம் வந்து உங்களுடைய எதிர் வீட்லேயே, அதாவது உங்களுக்கு எதிர்க்கவே அந்த சனி பார்வை விழுது. அடுத்து 8ஆம் இடத்துல ராகு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த், மைண்ட், எமோஷன்ஸ், ஃபினான்ஸ், மணி, வெல்த் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னா யூ தேங்க் காட். அதில் ஏதாவது 1, 2 அப்படி இப்படி போயிட்டே தான் இருக்குது, எங்களால் ஒரு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்சியர் ப்ரேயர்ஸ் அண்ட் காமாக ரொம்ப ரிலாக்ஸாக ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது நல்லது. ஏன்னா சிம்மத்துக்கு அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரமாதமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல, சுமாராக இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் சிம்மம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தை அழகாக நீங்கள் கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இது ஒரு பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும், அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய தசா புக்திகள் இருக்கும், உங்கள் பிறவி ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பலன்கள் என்ன நடக்கும்னு அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதந்தோறும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த ராசி என்பது சந்திரன்னா உங்களுடைய மைண்டு, மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைக்கு பலன்கள் எப்படி கொண்டு போக போகுதுன்றது ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த மாத பலன். அதில் ஏன் லக்னத்தையும் இன்க்ளூட் பண்ணுறேன், சில பேர் கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தேன், 2 ராசி லக்னம் பார்க்கணும்னு சொன்னால் 2 வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கம் எனக்கு உண்மையிலே கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வந்து உண்மையாக ப்ரிடிக்ட் பண்ண தான் அதை பண்ணுறேன். ஸோ லக்னம் பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குது, ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மதி பலன் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் தசா புத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துலேருந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அது பேஸ் பண்ணி தான் அது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, டீட்டெயில் கிளியர் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் கீ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட், ஒரு டைட்டிலில் வீடியோ இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஒருவேளை அது இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை பண்ண முடியும். நிறைய இது மாதிரி கமெண்ட்ஸை பார்த்து மெயில்ஸ் பார்த்து தான் டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கவும் முடியும்.
அதுக்கப்புறம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியுடைய புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்போடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ஒரு நாளையும் பிளான் பண்ணுவீங்க. அப்படி யாராலையும் பிளானே பண்ண முடியாது. டெய்லி அப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆஸ்ட்ராலஜி எங்கே நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணுறோம்னா, டெய்லி ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்கும். டெய்லி ரொட்டீன்ஸ்னால் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அதில் வந்து இதை பிளானே பண்ண முடியாது. பட் சம்திங் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் மாத பலன் சொல்கிறோம். அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியா இருக்கும். ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுற ஐடியா இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிதாக ஒரு சின்ன வேலெட் கூட வாங்கலாம், ஒரு பேக் வாங்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். அந்த நல்ல விஷயத்துக்கு அந்த மாதத்துடைய அந்த டிரான்சாக்ஷன் ஃபேவராக இருந்ததுன்னா அது கம்ஃபர்டபுளாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபேவரபுளாக இல்லைன்னா சில சோதனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது கெடுதல் நன்மைன்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பிளான் சூப்பராக போக போகுது. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா, நம்ம பிளானை கொஞ்சம் திட்டமிட்டு சரியாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது என்ன, ஹெல்த் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொன்னால் உடனே பலிக்குதுன்றாங்க. அது பலிக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக அந்த பார்ட்டை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி அது ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. யாரெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. யார் ஒருவர் வந்து தன்னுடைய உடலை பற்றின அக்கறையே இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வரும்போது அதில் உள்ள சில வழிகளை சுட்டி காமிக்கும். அது கூட என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் எவ்ரி மந்த் மட்டும் தான் நான் பண்ணுறேன். நான் டெய்லி ராசி பலன் தனியாக ஒன்று பண்ணுறதில்ல, வீக்லி ராசி பலனும் பண்ணுறதில்ல. வெறும் மந்த்லி மட்டும் தான் ஒரு காம்போ தரேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்லாம் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணாலே போதும். இதையே மூழ்கிடக்கூடாது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கிளியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியுது. நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ண தான். ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறைய பேர் போடுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் 2025 வரல அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு 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 ஒர்க் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ யாரையோ மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நாளைக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்காக நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், உங்கள் ட்ராவல் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அது டாக்ஸி எடுக்க போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா, பைக்கில் போக போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களா, எப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் வேணால் ட்ரெயின் டிக்கெட் வாங்க. எல்லாமே முன்னாடி தானே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க, என்ன டைம் கிளம்ப போகிறீங்க, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, லஞ்ச் எங்கே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் ரெடியாகும். அது மாதிரி தான் 2025 இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்துடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வேகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது 2025லனா, ஸோ அட்வான்ஸாக தெரிஞ்சிக்க போகிறீங்க. அவ்வளோதான். அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, இல்லை இன்னும் பெட்டராக ஏதாவது யோசிக்கணுமா அப்படிங்கிறத தான் அது அட்வான்ஸாக கொடுக்குறோம். வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.